உங்களை நினைத்திருக்கிற அடையாளமே கர்த்தர் இந்த வழியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். முதலாவது பார்க்குறோம், ஆசீர்வதித்திருப்பார். உங்கள் தேவையெல்லாம் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, அவர் உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுக்குறவராக காணப்படுவார். மூணாவது, உங்கள் நிந்தைய அவமானத்தை நீக்கி போடுவார். நாலாவது, உங்கள் இக்கட்டிலிருந்து நீக்கி எழுந்து போனதை மறை பெற்றுக்கொள்ள திரும்ப செய்வார். ஐந்தாவது, அடிமைக்கட்டிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆறாவது, தென்றல் வீசுகிற வாழ்க்கை, ஒரு அதாவது அலைகள் இல்லாத போராட்ட வாழ்க்கையை கத்தவும் தருவார். அடுத்த காரியம், கிறிஸ்டின் சரியான அவைகளாய் உங்களை மாற்றி வைப்பார். இதெல்லாம் கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவை நிறைவாக்கத்தை கொடுக்குற ஒரு ரெஸ்பாண்ட் ஆகும். நீங்கள் அடுத்த ஸ்டேட்டஸ் போகக்கூடிய ஒரு சம்பவங்களாகும். இந்த காரியம் நடக்கும் போல நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. இதெல்லாம் என்னால் உண்டாச்சு, ஒரு கை வசம் ஒரு நாள் சொல்லாதீங்க. இதெல்லாம் எப்படி உண்டாச்சு? நினைத்ததுனால உண்டான ஆசீர்வாதங்கள், அடையாளம்.